அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை செய்தீர். எங்களுடைய நித்திரை உம்முடைய கண்களுக்கு பிரியமாய் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வெள்ளிக்கிழமையின் ஆயத்த நாளின் காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்குவதற்கு உம்முடைய சகாயத்தை நாடுகிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் ஆண்டவரை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை குறித்து இந்த நாளின் சத்திய எழுத்துக்கள் நம்மை பலப்படுத்துகிறது. வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மேலும் அவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் என் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் தரம் நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால், யாத்திரையாகம புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் சத்துருக்களின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக நீ கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக என்று சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்கள் அவனுடைய மாடாவது எருதாவது தப்பிப்போக வழியிலே தப்பிப்போக கண்டால் அவைகளை நீ அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் சத்துருக்கள் பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. அன்பு பிள்ளைகளே, பகைகள் எதையும் நம்முடைய மனதில் வைக்காமல் நமக்கு விரோதமாக உண்மையாய் செயல்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தாலும், அவனை காணும் பட்சத்தில் அல்லது அவன் நம்மிடத்தில் வந்து தான் செய்த தவற்றை அறிவித்து மன்னிப்பு கேட்கும் பொழுதும் அவனுக்கு தயை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அவன் தன்னை வருத்தி கொண்டு பசியோடோ அல்லது சஞ்சலத்தோடு இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை அரவணைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 44வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இதே வாசகத்தை தான் நாம் லூக்கா 6வது அதிகாரம் 28வது வசனத்திலே வாசித்தோம். அன்பு பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது
நாம் நம்மை அண்டி ஜீவிக்கிற சகோதர சகோதரிகளையோ அல்லது நமக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகளையோ நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் இன்றைக்குரிய சூழ்நிலை. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்றுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பேசினவர்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இது சாத்தியமாகுமா என்று சிலர் நினைத்தாலும் அதை குறித்து நாம் தவறான எண்ணத்தை நம்முடைய இருதயத்தில் உருவாக்கக்கூடாது. எரிச்சல் வரும், நமக்கு மன கிளேசங்கள் வரும், கோபங்கள் வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மாறாத உடன்படிக்கை இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பழிக்கு பழி வாங்காமலும் நீங்கள் இருங்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பழிக்கு பழி வாங்கக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமர் 12வது அதிகாரம் 19-20 வசனம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். லேவியராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 35வது வசனத்திலேயும் இதை வாசிக்கலாம். பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார் 20வது வசனம், அன்றியும் உங்கள் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினாலே வெல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் சத்துருக்களை சிநேகிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மிலே எந்த அளவு பலம் கொள்ளுகிறது என்பதை யோசித்து அதற்கேற்ற நல்ல நடத்தைகளை நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு அனுபவங்களை நாம் பெற்று வாழ்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த நாளின் சத்தியம், நமக்கு எதிரடையாக செயல்படுகிற பிள்ளைகள், நம்மை விரோதிக்கிற பிள்ளைகள், நம்மை சத்துருவாக எண்ணுகிற பிள்ளைய முகம் வெட்கி குனியும்படி நாம் செய்கிற நன்மை அவர்களை சத்தியத்தின் பாதையிலே அழைத்து வர நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் தங்கியிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய தயவு, உம்முடைய ஒத்தாசை எங்கள் அனைவருக்குள்ளும் காணப்பட என் தேவன் கிருபை செய்யும். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கட்டும். உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கி பலப்படுத்தி, இதோ கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் அனைவரும் வந்து நிற்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும். சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த வார்த்தையின்படி இந்த நாளை நாம் கடக்க கர்த்தர் நமக்கு அனுகூலம் செய்வாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராமன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.